வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது மத்தியஸ்த போர் நிறுத்த முயற்சியில் மற்றொரு தோல்வியை சந்தித்திருக்கிறார். ட்ரம்புடன் 2 மணி நேரம் நடந்த ஒரு தொலைபேசி உரையாடலில் உக்ரைனுடன் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மறுத்துவிட்டார். புட்டினுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் பின் அது பற்றி கூறிய ட்ரம்ப், ரஷ்யாவும் உக்ரைனும் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவார்கள் என்று கூறினார். அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அமெரிக்கா அதன் மத்தியஸ்த பாத்திரத்திலிருந்து பின்வாங்க கூடும் என்று ட்ரம்ப் சூசகமாக கூறினார். ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு அவர் எவ்வளவு காலம் கொடுப்பார் என்று அவர் கூறவில்லை. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஏதோ நடக்கப் போகிறது என்று நான் நினைக்கின்றேன். அது நடக்கவில்லை என்றால் நான் பின்வாங்குவேன். அவர்களும் தொடர்ந்து செல்ல வேண்டியிருக்கும் என்று கூறினார். அதுதான் பெரும்பாலும் நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தான் தென்படுகின்றன. ட்ரம்பின் வளமையான அதிரடி அறிவிப்புகளை தாண்டி இந்த தொலைபேசி உரையாடலில் முன்னேற்றமும் தெரியவில்லை. ட்ரம்பால் பரிந்துரைக்கப்பட்ட 30 நாள் போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட புட்டின் மறுத்தது 3 ஆண்டு கால போரை நிறுத்த ட்ரம்பின் முயற்சிகளுக்கு சமீப கால பின்னடைவு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் செய்தியாளர்களுடன் பேசிய போது, துருக்கியில் நடந்த உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தைகளில் தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை என்று கேட்டபோது, நான் நாளை திங்கட்கிழமை புட்டினுடன் தொலைபேசியில் பேசுவேன். நான் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய பின்னர் தான் போர் நிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்தார். அது வழமை போல ட்ரம்பின் வெட்டுவேட்டு அறிவிப்பாக முடிந்து போனது. கடந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் தாம் ஜனாதிபதி ஆனவுடன் உக்ரைன் ரஷ்யா போரை 24 மணி நேரத்தில் நிறுத்தி காட்டுவேன் என்றார். ஜனாதிபதி ஆனவுடன் ரஷ்ய பிரதிநிதிகளுடன் பேச அமெரிக்க குழுவை சவுதி அரேபியா வரை அனுப்பி வைத்தார். எதுவும் நடக்கவில்லை. அதன் பின் 3 மாதத்தில் போர் நிறுத்தம் என்றார். புட்டின் போரை நிறுத்த ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தினார். ட்ரம்ப் முன்பு வெளியிட்டு அந்த ரஷ்யா மீது பொருளாதார தடை அச்சுறுத்தல் பற்றி இப்போது அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற ட்ரம்ப் செய்யும் முயற்சிகள் இப்படி ஒவ்வொன்றாக தலைகள் விளைவுகளையே காட்டுகின்றன. காசாவில் இஸ்ரேல் செய்யும் போரை நிறுத்தி காட்டுகிறேன் என்று ஜனவரி மாதத்தில் சவால் விட்டார் ட்ரம்ப். அங்கே இப்போது போர் உச்ச அளவில் நடக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன் முந்திக் கொண்டு ட்ரம்ப் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன் மூலம் ஏதோ அவர்தான் அந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயன்றார். அதற்கு இந்தியா வெளியிட்ட அறிவிப்பில், இது இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் நேரடியாக பேசி செய்து கொண்ட ஒப்பந்தம். இதில் 3வது தரப்பு யாரும் கிடையாது என்று ட்ரம்பை கலட்டி விட்டார்கள். இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் போரை நிறுத்தாவிட்டால் அவர்கள் அமெரிக்காவுடன் செய்யும் வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன் என்றும் அவர் எச்சரித்தார். அதனால்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்று அடுத்த அதிரடி வெத்துப்பட்டு அறிவிப்பை வெளியிட்டார். போர் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவுடன் நாம் வர்த்தகம் தொடர்பாக எதையும் பேசவில்லை என்று கூறி இந்தியா ட்ரம்பின் முகத்தில் கரியை பூசிவிட்டது. அதை துடைத்துக் கொண்டு புட்டினுடன் பேசியதில் புட்டின் ட்ரம்பால் பரிந்துரைக்கப்பட்ட 30 நாள் போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். இப்போது போர் நிறுத்தம் வராவிட்டால் நான் பின்வாங்க போகிறேன் என்கிறார் ட்ரம்ப். மத்தியஸ்தம் செய்ய இவரை யார் அழைத்தார்கள் என்று சரியாக தெரியவில்லை. ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து ட்ரம்ப் உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, பஞ்சு வைக்க போனால் காற்று அடிக்கிறது. அதிர்ஷ்டம் மட்டும் அடிப்பதாக தெரியவில்லை. இப்போது புட்டினின் மறுப்பு உக்ரைனுக்கு இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியாததாக நிரூபிக்கப்பட்ட நிபந்தனைகளை தவிர புட்டின் சமாதானம் செய்ய ஆர்வமாக இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. புட்டினுடன் தொலைபேசி உரையாடலின் பின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டினால் இரு நாடுகளுடனும் அமெரிக்க வர்த்தகத்தை அதிகரிக்க முடியும் என்பதையும் ரஷ்யா மீதான தடைகள் நீக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறினார். சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் புட்டின் சமாதானம் செய்ய விரும்புவதாகவும் தான் இன்னமும் நம்புவதாகவும் தெரிவித்தார். ஒரு பக்கமாக ட்ரம்ப் சமாதானம் பேசுகிறார், மறுபக்கமாக உக்ரைன் மீதான மாஸ்கோவின் தாக்குதல்களில் கடந்த 2 நாட்களில் நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமான தாக்குதல்களும் அடங்கும். ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தங்கள் ராஜதந்திர மூலோபாயத்தை ஒருங்கிணைக்க புட்டினின் தொலைபேசி அழைப்புக்கு முன்னதாக சுருக்கமாக பேசினார்கள் என்று ஒரு அமெரிக்க அதிகாரியும் இந்த விஷயத்தை நன்கு அறிந்து மற்றொரு ராஜதந்திரியும் தெரிவித்தனர். செலன்ஸ்கி ட்ரம்பை 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு புட்டினை ஒப்புக்கொள்ளுமாறு வலியுறுத்துமாறு தெரிவித்தார். புட்டினின் தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் அவர்கள் மீண்டும் பேசினார்கள். ரஷ்யா மீதான தடைகளை கடுமையாக்கவும் ராஜதந்திர செயல்பாட்டில் தொடர்ந்து ஈடுபடவும் செலன்ஸ்கி பின்னர் வெள்ளை மாளிகைக்கு அழைப்பு விடுத்தார். செலன்ஸ்கி பின்னர் எக்ஸில் வெளியிட்ட பதிவில், அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் இருந்தும் அமைதியை நாடுவதில் இருந்தும் தன்னை தூர விலக்கிக் கொள்ளாமல் இருப்பது நம் அனைவருக்கும் முக்கியமானது. ஏனென்றால் அதனால் பயனடைவது புட்டின் மட்டுமே என்று எழுதினார். ரஷ்யாவுடனான வருங்கால பேச்சுவார்த்தைகள் துருக்கி, வத்திகான், சுவிட்சர்லாந்து மற்றும் பிற இடங்களில் நடைபெறலாம்.
ரஷ்யர்கள் கொலைகளை நிறுத்த தயாராக இல்லை என்றால் அவர்கள் மீது வலுவான தடைகள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தைகள் பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப், வத்திகானில் அதை வைத்திருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவேளை அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும் என்று கூறினார். ட்ரம்ப் சமாதான முயற்சிகளை நிராகரித்த போதிலும் அவற்றை பாராட்டிய புட்டின் திங்கட்கிழமை ட்ரம்புக்கு மீண்டும் நன்றி தெரிவித்தார். பொருத்தமான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என்று ரஷ்யாவின் அரசு நடத்தும் டாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஒரு பெரிய அளவிலான அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்பு பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று புட்டின் கூறினார். முக்கியமாக போரில் மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற தனது நீண்ட கால பல்லவியை புட்டின் மீண்டும் கூறினார். உக்ரைனின் இறையாண்மையை கடுமையாக குறைமதிப்புக்கு உட்படுத்தும் ரஷ்யாவின் தொலைநோக்கு கோரிக்கைகள் அவை உக்ரைனால் பல தடவைகள் நிராகரிக்கப்பட்டவை. ட்ரம்ப் புட்டின் உரையாடலுக்கு முன்னதாக திங்கட்கிழமை ஏர்ஃபோர்ஸ் 2வில் செய்தியாளர்களிடம் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறிய போது, நாங்கள் முடிவுகளை பார்க்க விரும்புகிறோம். முடிவுகள் இல்லாவிட்டால் வெளியேற தயாராக இருக்கிறோம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் புட்டின் தீவிரமாக இருக்கிறாரா என்பது குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் புட்டினிடம் கேட்பார் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இங்கே ஒரு சிறிய முட்டுக்கட்டை இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதற்கான ஒரு உக்தி புட்டினிடம் இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை என்று வான்ஸ் மேலும் கூறினார். கிழக்கு உக்ரைனில் இன்னமும் அதிகளவான பிரதேசங்களை உக்ரைன் விட்டுக் கொடுக்க அழுத்தம் உட்பட ரஷ்யா கேட்பது மிகவும் அதிகமாக உள்ளது என்றார் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ். பேச்சுவார்த்தைகளின் வேகம் குறித்து அவர் தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். போர் நிறுத்தத்திற்கு ஈடாக ட்ரம்ப் புட்டினுக்கு பொருளாதார சலுகைகளை வழங்கக்கூடும் என்று வான்ஸ் கூறினார். ரஷ்யாவுக்கு அமெரிக்காவின் பொருளாதார சலுகைகளுக்கு 2 விஷயங்கள் தேவை என்று வான்ஸ் கூறினார். ஜனாதிபதி அதை செய்ய தயாராக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ரஷ்யா அதை செய்ய தயாராக இல்லை என்றால் இறுதியில் இது எங்கள் போர் அல்ல என்று நாங்கள் கூறுவோம் என்றார். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த போதும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இது எங்கள் போர் அல்ல என்று கூறினார். பின்னர் அவரே போர் நிறுத்தம் பற்றியும் பேசினார். 2022ஆம் ஆண்டுக்கு பின் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த நடுத்தர அதிகாரிகள் கடந்த வாரம் துருக்கியில் இஸ்தான்புல்லில் நேருக்கு நேர் சந்தித்தனர். போர் நிறுத்தத்தை எவ்வாறு அடைவது என்பது குறித்து ஆவணங்களை பரிமாறிக்கொள்ள அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். கடந்த வாரம் மத்திய கிழக்கு பயணத்தின் போது புட்டினை சந்திக்க துருக்கிக்கு பயணம் செய்ய ட்ரம்ப் முன்வந்தார். ஆனால் புட்டின் அந்த பயணத்தை மேற்கொள்ளாமல் ட்ரம்பை சந்திப்பதை தவிர்த்து விட்டார். புட்டினுடன் தொலைபேசி உரையாடலின் பின் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் பின்லாந்து தலைவர்களிடமும் திங்கட்கிழமை பேசினார். ரஷ்யா உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மாஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுக்க தடைகளை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு கூறினார்கள். உக்ரைனில் நடக்கும் போரை நிறுத்தும் ட்ரம்பின் முயற்சி என்பது வெறும் காணல் நீர் போன்றது. அதை ட்ரம்ப் இப்போது புரிந்து கொண்டார் என்பதையே அவர் அந்த முயற்சியிலிருந்து வெளியேறுவேன் என்று கூறுவது காட்டுகிறது. புட்டினுக்கு தம்மால் அழுத்தம் கொடுத்து ஒரு போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியும் என்று ட்ரம்ப் நினைத்தார். அது சுலபமான காரியமல்ல என்பதை இப்போது நன்றாக தெரிகிறது.